MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7677008999. அவருக்கு வந்து இருந்த ஒரு விஜயோட வரவுங்கிறது அவருக்கு வந்து ஒரு உண்மையிலே ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியானது. முதல் முறையாக அவருக்கு ஒரு பெரிய அழுத்தம் தரப்படுகிறது. அப்படி இருக்கும்போது தான் அவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தேர்தல் வெற்றியை பெறுவதை விட என்னுடைய அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்வது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதை நோக்கி தான் செய்கிறார். அதோடைய பார்ட் ஆஃப் த இது தான் வந்து இந்த மாதிரி பெரியார் மீதான விமர்சனம். பெரியாரை வந்து விமர்சனப்படுத்துறதுனால பாஜகவோட நெருங்குவாங்க அப்படின்லாம் சொல்கிறதில்ல. அதை வந்து பாஜகவும் எதிர்பார்க்காது. அவங்க வந்து ஒரு பெரிய கொள்கை கூட்டணியெல்லாம் வைக்கல. எங்களுக்கு பெரியாரை எதிர்ப்பது தான் ஒரு கொள்கையெல்லாம் வைக்கல. இது சரியான விமர்சனமா என்னங்கிறது அப்புறம் இருக்கட்டும். பட் அது ஒரு அதிர்ச்சியை கலப்புறாருல. இந்த கலகக்குரல் பெரியாருடைய வாரிசு தான் அவரும். இதே தான் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் வாரிசுன்றீங்க. பெரியார் வாரிசு தான் அவர். கலவு என்ன சொல்றேன், இன்னைக்கு பெரியார் இருந்தாலும் நிச்சயமா பாராட்டுவோம். முன்னால அவர் என்ன சொன்னாரு, அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணுங்கிறத பத்தி போல நீ சொல்லக்கூடாது. அது என்ன தமிழ் தேசியம், நீ பாஜக அடியாள் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போறாங்க முடியாது. விளக்கம் கொடுக்கப்படல. இதே ரவிக்குமாருக்கு கொடுக்கப்பட்ட எதிர்வினைகளுக்கும் சீமானுக்கு கொடுக்கப்பட்ட எதிர்வினைகளுக்கும் நிறைய பெரிய வித்தியாசம். அன்றைக்கு விசிகாவையோ ரவிக்குமாரையோ பார்த்து பிஜேபி பிடின்னு சொல்லலையா? யாரும் சொல்லல. பாஜக உங்களை ஆதரவு கொடுங்க. எப்ப 2014 மோடி வரது ஒரு வருடத்துக்கு முன்னாடி. அப்ப அன்னைக்கு அவரு திமுக வந்து கூட்டணியில இல்ல, எதுவும் இல்ல. அப்ப அவங்க பாஜக வந்து இந்த அளவுக்கு ஒரு எதிரி சக்தியா ஒரு அப்படியே எல்லா விதத்திலையும் பாஜக செயல்பாடுல எதிர்க்கணுங்கிற மாதிரியான மனநிலை கலைஞர் கால திமுக இல்லை. ஸோ இன்னைக்கு வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அரசியலில் அந்த சர்வைவலுக்காக வந்திருக்காங்க. இது ஒரு ChatGPT தலைமுறை. ஆக்சுவலாக இந்த தலைமுறை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும்னா நிறைய ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு தான் அவர் சீமான் குரல் எடுப்புறாரு. இப்போ நீங்கள் சீமானுடைய குரலுங்கிறது 30 வயது குறைந்த அந்த இளைய தலைமுறையோட குரல். இது ஒரே நேரத்தில் ஆரிய பாஜக பார்ப்பன எதிர்ப்பையும் ஒரே நேரத்தில் திராவிட எதிர்ப்பையும் பேசுவது சிக்கலான பாதையா இல்லையா? இல்லை, அது சிக்கலான பாதை தான். ஆனால் அந்த பாதையில் நான் மட்டும்தான் இருக்கேன். இன்றைய அளவில் வரைக்கும் அந்த மாதிரி ஆனால் அந்த காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வந்து சீமான் ரெடியான மாதிரி தெரியல. நமக்கு தேவையில்லை. நம்ம 4 எம்எல்ஏ போய் அவ்வளோ அனுப்பிச்சு என்ன பண்ண போகிறோம், 40 எம்எல்ஏ அனுப்பிச்சா விட என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குல்ல, அந்த தெளிவு அவர்கிட்ட இருக்குது. இந்த கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி வளரணும்னா இது தேவைதான். இந்த சாயம் பூச வளரும்ன்றீங்க. இதனால இது வளரும். இந்த சாயம் பூசுவாங்க. அந்த சாயம் படாமல் வேற அடுத்த கட்டத்தை பண்ணும்போது இதெல்லாம் அடிபட்டு போயிடும். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுக நிகழ்ச்சி. இன்று நம்முடன் வந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், எழுத்தாளர், மரியாதைக்குரிய திரு ராம்கி அவர்கள். வார்மலரோட சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. இன்னைக்கு நீங்கள் பரபரப்பாக அரசியல் களத்தையும் வந்து உற்று நோக்கி இருக்கீங்க. அந்த அடிப்படையில் சமீபத்தில் திரு சீமான் அவர்கள் பெரியார் குறித்தான ஒரு நிலைப்பாட்டை, ஒரு கருத்தை சொல்லி அது வந்து ஒரு பரபரப்பான ஒரு பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிறது. இன்றைக்கி அந்த கட்சி வந்து ஒரு மாநில கட்சிக்கான அங்கீகாரமாக வந்து இன்றைக்கி நம்ம பேச தருவாரை வந்து பெற்றிருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தால் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் அந்த கட்சிக்கு கிராஃப் ரீதியாக வந்து ஒரு வளர்ச்சி இருந்துக்கிட்டு இருந்தாலும் ஐடியாலஜிக்கலாக அவர் நிறைய ஷிஃப்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நான் ஒரு காலத்தில் பெரியாருடைய பாதையில் பயணித்தேன், அப்புறம் வழிகாட்டை ஏற்றுக்கிட்டேன் தான். ஏன்னா இன்றைக்கி எனக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஷிஃப்ட்டை ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அவருக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாக பொலிட்டிக்கல் இறையனால? இன்னைய அளவுக்கு ப்ளஸ் தான். ஆக்சுவலாக என்னென்னா அவர் வந்து 2 த்ரெட்னிங் ஃபேக்டர் இருந்தது அவருக்கு. ஒன்று வந்து அவருக்கு வந்து இருந்த ஒரு விஜயோடைய வரவுங்கிறது அவருக்கு வந்து ஒரு உண்மையிலே ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியானது. அப்புறம் 2வது வந்து இந்த அரசியலில் எந்த விதமான, ஏன்னா தேர்தல் கூட்டணி அப்படின்னு ஒன்று இல்லைன்னா தேர்தல் அரசியலில் நம்மளால் பெரிய அளவு வெற்றி பெற முடியாது. இந்த நெருக்கடிகளாக இருக்குல்ல, இந்த நெருக்கடியில் ஏதாவது ஒரு முடிவை நோக்கி எடுத்தாகணுங்கிற ஒரு முதல் முறையாக அவளுக்கு ஒரு பெரிய அழுத்தம் தரப்படுகிறது. அப்படி இருக்கும்போது தான் அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ யாருமே பேசாத விஷயங்கள், இது தொடாத விஷயங்கள் தான். இது ஒரு பெரிய ரிஸ்கியான விஷயம். ஆக்சுவலாக யாரும் அது அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஏன்னா அது ஒரு பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தும். தொடர்ந்து நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் சீமான் என்ற அவருடைய இடம், ஏன்னா அவருடைய இடம் ரொம்ப தெளிவாக இருக்குது. என்னென்னா இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு நிறையா கிடையாது, இருபெரும் தேசிய கட்சிகள் எல்லாரையும் சம தொலைவில் வைத்து கொண்டு ஒரு அரசியல் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு சித்தாந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல் சொல்கிறார். ஸோ இந்த ஐடென்டிட்டி அவர் சொல்கிற அரசியல் எல்லாரும் கேள்வி வைப்பாங்க, அது என்ன தமிழ் தேசியா, அதெல்லாம் இருக்கட்டும். பட் அவரு ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கிட்டார். இப்போ அதை கட்டி காப்பாற்ற வேண்டியது அவர் பொறுப்பு இருக்குது. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தேர்தல் வெற்றியை பெறுவதை விட என்னுடைய அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்வது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதை நோக்கி தான் செய்கிறார். அதோடைய பார்ட் ஆஃப் த இது தான் வந்து இந்த மாதிரி பெரியார் மீதான விமர்சனம். நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுபவர்கள் வந்து பெரியார் மீதான விமர்சனங்களை செய்து தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. திராவிட அரசியலுடைய பெரிய பிதாமகன் அப்படிங்கும்போது அவரை விமர்சனிக்காமல் நீ கடந்து விட முடியாது. ஸோ அவரை விமர்சனம் செய்து தான் மற்ற எல்லாம் செய்தாகணும்.
ஸோ அவர் எப்படிப்பட்ட விமர்சனம் செய்கிறாரு அது வேற தனி டிபேட். பட் இதை அவர் செய்ய வேணும். இதை ஏன் நீங்கள் ஏன் செய்கிறீங்க அப்படின்னு கேள்விக்கு ஆரம்பித்து அவர் எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, அவர் நம்புகிற சித்தாந்தத்தை கேள்விக்குறியாக்குறாங்க. தமிழ் தேசிய அரசியலில் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி சேருவதற்காக நீங்கள் வந்து தயாராகிறீங்க. அதனுடைய முதல் படியாக பெரியாரை எதிர்க்க. ஆமா, அண்ணாமலையை ஆதரிக்கிறாரு, ஐயா எச்ராஜா ஆதரிக்கிறாங்க, சீமான் சொல்றது சரின்றாங்க. சீமா அவர்கள் கூறியதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு அண்ணாமலை அவர்கள். அப்படின்னா பிஜேபியோட நெருக்கமா போகிறார் சீமானதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. இல்ல, அது வந்து அதுல வந்து என்னன்னா, இந்த டிபேட் ஒன்றும் புதுசு கிடையாது. இது ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடியே பல பாஜகக்காரங்களே தரப்புனே எழுப்பிவிட விஷயம் தான். ஆக்சுவலாக பெரியார் என்ன பேசினார் அப்படிங்கிறத வந்து அது ஏற்கனவே ஒரு டிபேட் முடிஞ்சுது. பட் இன்னைக்கு சீமான் அதை எழுப்பும்போது அதை ஆதரிக்கக்கூடிய இடத்துல பாஜக இருக்குது. ஆமாம், இப்போ அண்ணாமலையோட என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு அவர் சொன்னதில் உடன்பாடு இருக்குது, ஆனால் நாங்கள் வந்து அதில் ப்ரைமரியாக நாங்கள் வந்து இறங்கி எதுவும் செய்யலை, எவிடன்ஸ் எங்களால் தர முடியும், ஆனால் நாங்கள் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி பட்டும் படாமல் தான் ஆரம்பித்து சொன்னார். ஆனாலும் பாஜகக்காரர்கள் முழு மூச்சாக அப்படியே எல்லாரும் சீமானை ஆதரிக்கிறார்கள். அதற்காக சீமான் வந்து பாஜகவை நெருங்குகிறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாஜக கூட்டணி உள்ளவர்களே பார்த்தீங்கன்னா பாமக இருக்குது. பாமக என்னாலும் பெரியாரை எதிர்த்து எதுவும் சொன்னதே கிடையாது, கூட்டணியிலே தான் இருக்காங்க. ஆமாம், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து பெரியாரை முன்னிறுத்தி, இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட இந்த விஷயத்தில் வந்து சீமானுக்கு எதிராக தான் பேசியிருக்கார். இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு. அதனால் பாமக வந்து தொடர்ந்து பெரியாரை கொண்டாடுகிறது, தொடர்ந்து பாஜக கூட்டணியில் தான் இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக கூட பெரியாரை வந்து நம்ம வந்து அவங்க எப்பெல்லாம் அவங்க ஆட்சியில் இருந்தபோது கூட நல சிலைகள் சேதப்பட்டு அதெல்லாம் விஷயம் வரும்போது கூட அவங்க பெரியாரை விட்டு கொடுக்கவே இல்லை, பெரியாரை புகழ்ந்து பாராட்டி தான் இருந்தாங்க. அவங்க கூட்டணியில் இருந்தபோது கூட அவர் இவங்களாம் சொல்கிறாங்களே, ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் அவங்க வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் கூட அதிமுக பெரியாரை விட்டு கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது பெரியாரை வந்து விமர்சனப்படுத்துறதுனால பாஜகவோட நெருங்குவாங்க அப்படின்லாம் சொல்கிறதில்ல. அதை வந்து பாஜகவும் எதிர்பார்க்காது. அது அவங்க வந்து ஒரு பெரிய கொள்கை கூட்டணியெல்லாம் வைக்கல, எங்களுக்கு பெரியாரை எதிர்ப்பது தான் ஒரு கொள்கையெல்லாம் வைக்கல. ஸோ அதனால் அதை வைத்து நெருங்க வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இவருக்கு ஒரு தனித்தன்மை இருக்குல்ல, தமிழ் தேசிய அரசியலுங்கிற அடையாளம் இருக்குது, அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் இந்த விமர்சனம் எழுப்புறாரு. இது சரியான விமர்சனமா என்னங்கிறது அப்புறம் இருக்கட்டும். பட் அது ஒரு அதிர்ச்சியை கலப்புறாருல. இந்த கலகக்குரல் பெரியாருடைய வாரிசு தான் அவரும். இதே தான் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் வாரிசுன்றீங்க. பெரியார் வாரிசு தான் அவர். கலவு என்ன சொல்கிறேன், இன்னைக்கு பெரியார் இருந்தால் நிச்சயமாக பாராட்டுவார். இவ்வளோ போல்டாக வந்து தைரியமாக பேசுகிறீங்களே. பெரியாருக்கு முன்னாடி இதே விஷயத்தை பெரியார் பேசின விஷயம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் பெரியார் வந்து ஒரு பாமர ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி மொழியில் பேசினார். ஸோ அதுதான் வந்து போய் நிறைய பேர் ரீச் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அந்த சிஷர்கள்லாம் ஒரு தனியாக ஒரு அறிவு வட்டாரம் ஒன்று ஆரம்பித்து அப்படியே கட்சியாக படிப்படியாக ஆரம்பிச்சிது. ஸோ இதெல்லாம் வந்து 100 ஆண்டு கால வரலாறு. ஸோ எப்படி அன்றைக்கு பெரியாருக்கு இருந்த அதே துணிச்சல் தான் இன்றைக்கி சீமான் இருக்குது. அதனால தான் அவர் பேசுகிறார். இல்லைன்னா நம்ம எதுக்கு பேசணும், அவர் கடந்து போய் பெரியாருக்கு ஒரு மாலையை போட்டு போயிடலாமே, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாரும் செய்கிறது அதானே இன்னைக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு வித்தியாசமான கோணத்தை முன்வைக்கிறீங்க. எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, பெரியார் மீதான விமர்சனங்களை இன்னைக்கு சீமானுக்கு வருது புதுசு இல்லை. அன்றைய காலம் தொட்டே பாவலர் பெருஞ்சித்தனார் முதற்கொண்டு, கியாப்பை முதற்கொண்டு நிறைய பேர் முன் வச்சிருக்கிறாங்க. திருவிக்கா வச்சிருக்கிறாரு, பாவாணர் வச்சிருக்கிறாரு, எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு கூட தோழர் பே மணிரசன் கூட வச்சுட்டு தான் இருக்கிறாரு. முரண்பாடுகளின் மூட்டை தான் பெரியார்னு சொல்றாங்க. எங்கன்னா மொழி ரீதியான விஷயங்கள்ல, இன வரையறை விஷயங்கள சொல்றாங்க. ஆனா ஒரு கட்டத்தை தாண்டி இவர் என்ன செஞ்சார் சமூக நீதிக்கு, இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு துச்சவனை தூக்கி எறிவது அப்படிங்கிறது சீமானுக்கு மைனஸா மாறாதுன்னு ஏன் சொல்றீங்க? இல்ல மைனஸ் எல்லாம் நீங்க அவர் என்ன கேட்கிறாரு, நீங்க வந்து விளக்குங்கிறாரு. நீங்க வந்து அது நீங்க ரெண்டு விஷயம் பார்க்கலாம். நீங்க சீமானுக்கு எதுவும் தெரியாதா? எவ்வளவு பெரியாரை மேடையில ஏறி இருக்கிறாரு, இல்ல அவர் எவ்வளவு வரலாறு பேசியிருக்கிறாரு. அவர் தமிழ்நாட்டுல பல மேடைகளை ஏறி இருக்கிறார் கருப்பு சட்டை அணிந்து. அப்ப தெரிந்து கொண்டே சீமான் சொல்றாருன்னா சொல்றாங்க, தூங்குறவங்க எழுப்பலாம், தூங்குறவங்க நடிக்கிறவங்க எப்படி எழுப்புறதுன்னு கேட்கறாங்க. அவர் ஏன் அந்த கேள்வியோட பின்னணி என்னன்னா, நீங்க வந்து பெரியாரை வந்து ஒரு மேம்போக்காக பிடிக்கிறீங்க, ஒரு அடையாளத்துக்காக உங்களுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்வதாக சொல்லலாம். அது வந்து தூக்கி பிடிப்பது வழிநடத்த கூட இல்லை. இப்போதைக்கு அரசியலில் ஒரு சர்வைவலுக்காக நீங்கள் பெரியாரை முன்னெடுத்துறீங்க. நீங்கள் வாங்க இந்த கேள்வியெல்லாம் எழுப்பல, உங்ககிட்ட பதில் இருக்குது, எனக்கு அந்த பதிலும் தெரியும், வாங்க பேசலாங்கிற மாதிரி பேசுகிறாருன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா பெரியார் மீதான விமர்சனங்கள் பல முறை நடந்திருக்குது. இப்போ நீங்கள் 90களில் ரவிக்குமார் அவர்கள் முன்வைக்கிறார், தமிழ் மொழியில் எழுதியிருக்காரு. அப்போ வந்து எல்லாருமே திராவிடம் அனுதாபிகள்லேருந்து எல்லாருமே வந்து அவருக்கு ஒரு மறுப்பு விமர்சனங்கள்லாம் கொடுத்தாங்க. அப்போ ஒரு வேறு விதமான பார்வையில் இருந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த விமர்சனத்தை சீமான் வைக்கும்போது அவரை எப்படி அப்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை நீ இது பேசவே கூடாது, அது என்ன தமிழ் தேசியம், அது என்ன நீ பாஜக கூட்டணி. இப்போ நீங்கள் அந்த ஒரு இது கிடைச்சதுல யாருமே அந்த விளக்கத்துக்குள்ளே போவே இல்லை. ஓகே, நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக அவர் என்ன சொன்னார், அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணுங்கிறத பற்றி போல நீ சொல்லக்கூடாது, அது என்ன தமிழ் தேசியம், நீ பாஜக அடியாள் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க முடியாது, விளக்கம் கொடுக்கப்படல. இதே ரவிக்குமாருக்கு கொடுக்கப்பட்ட எதிர்வினைகளுக்கும் சீமானுக்கு கொடுக்கப்பட்ட எதிர்வினைகளுக்கும் நிறைய பெரிய வித்தியாசம். அன்றைக்கு விசிகாவையோ ரவிக்குமாரையோ பார்த்து பிஜேபி சொல்லலையா? யாரும் சொல்லலை.
தெரியாது, யாரும் சொல்லல. ஓகே, நீங்க ஏதாவது நீங்க பாஜகங்கிறது பிக்சர்ல இருந்து தமிழ்நாட்டு வரலாற்றுல 2013 கூட இருந்தது கிடையாது. 2013 கலைஞர் அவர்கள் வந்து ஏற்காடுல இடைத்தேர்தல் அப்போ வந்து வெரி ஸ்ட்ராங்காக வந்து அதிமுக கேண்டிடேட் போடும்போது எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருடைய ஆதரவோடு நம்ம வந்து எதிர்க்கட்சி ஒரு ஆள் நிறுத்தலாம் அப்படின்னு கலைஞர் சஜஸ்ட் பண்ணுறாரு. பாஜகவுக்கு கடிதம் எழுதுறாரு, பாஜக உங்களுடைய ஆதரவு கொடுங்க. எப்போ 2014 மோடி வரது ஒரு வருடத்துக்கு முன்னாடி. அப்போ அன்றைக்கி அவர் திமுக வந்து கூட்டணியில் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ அவங்க பாஜக வந்து இந்த அளவுக்கு ஒரு எதிரி சக்தியாக ஒரு அப்படியே எல்லா விதத்துலையும் பாஜகவுடைய செயல்பாடில் எதிர்க்கணுங்கிற மாதிரியான மனநிலை கலைஞர் கால திமுகவில் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அரசியலில் அந்த சர்வைவலுக்காக வந்திருக்காங்க. இன்றைக்கி கூட அவங்க முழு மனுச்சாக எதிர்க்கிறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி பாஜக எதிர்க்கவில்லை என்றால் நம்முடைய அடையாளம் காணாமல் போயிடும்ங்கிறது திமுக நினைக்கிறது. அதே தான் திமுக கூட்டணி கட்சின்னு நினைக்கிறாங்க. அதனால தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் வருதோ, யூஜிசி ஆகட்டும் எல்லா ஆகட்டும், எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் அந்த இடத்துல சரியாக பயன்படுத்திக்கிட்டு போகிறாங்க. ஸோ இதே தானே சீமான் நினைப்பார். சீமான் நினைப்பார் எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது சார், என்னுடைய தமிழ் தேசிய அடையாளம், அந்த அடையாளத்தை வந்து எங்கெங்கெல்லாம் அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கே எங்கெங்கெல்லாம் இது பண்ண முடியுமோ அதை வந்து அந்த அரசியல் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் தேசிய அரசியல்னு சொல்லும்போது தேசிய அரசியலுடைய சப்செட்டாக திராவிட அரசியல் வரும். இப்போ அவங்க சொல்லுவாங்க, பாஜக சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் திராவிட பற்றி பேசுகிறீங்க, திராவிடத்தை உள்ளடக்கிய தேசியம் தானே இது. நாங்கள் எல்லாரும் திராவிடம் 2.1 அதாவது இப்போ நீங்கள் தேசிய அரசியலுடைய சப்செட்டாக திராவிட அரசுங்கும் போது இப்போ இவங்க திராவிட அரசியலோட சப்செட் தானே தமிழ் தேசியம். உங்களை இப்போ இங்கே திராவிட அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திராவிடமும் தமிழும் ஒன்று ஹிஸ்டாரிக்கலாக இல்லை. ஐயா சுபவி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மரத்திலிருந்து அதை கிளையில் இருக்கிறீங்க, ஒரு மரத்தின் கிளையில் இருக்கிறீங்க, கிளையில் இருந்துட்டு நீங்கள் கிளையை வெட்டிட்டு நீங்கள் கீழே தான் வள போறீங்க. எனவே ஒரு திராவிடம் என்ற மரத்தினுடைய ஒரு விஷயம் தான் தமிழ் தேசியமா இருக்குது. ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுத்தையும் வேற வேறன்னு சொல்லுவது பாஜக RSS சங் பரிவார் கூட்டத்துக்கு உதவுவதுன்னு சொல்றாங்க ஐயா சுபவி. இப்போ இது வந்து வரலாற்று ரீதியாக உண்மைதான். அதாவது ஹத்திகுப்பா கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா தமிழ தேசம்னு ஒன்று சொல்லுது. அந்த தமிழ தேசங்கிறது காலப்போக்கில் திராவிட தேசம் மாறி இருக்கலாம், இல்லை தமிழங்கிறது தமிழ் கூட இருக்கலாம், தமிழ் தேசமாக கூட இருக்கலாம். அதனால திராவிடங்கிறது சமஸ்கிருத சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது திராவிடமா தமிழா இல்லை ரெண்டுமே ஒன்றாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புன்றதை வரலாற்று ரீதியாக சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கி அரசியல் வந்துட்டோம், இதை வச்சு இத்தனை வருஷ காலம் அரசியல் செய்தாயிடுச்சு, இதையும் கட்டி காப்பாற்றணும். அப்போ இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வராங்க. இல்லை திராவிட அரசியல் வேறு, தமிழ் தேசிய அரசியல் வேறு. அப்படி வரும்போது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, திராவிட அரசுக்கு உள்ளதான் திராவிட அரசோட சப்செட் தான் தமிழ் தேசிய அரசியல் சொல்லும்போது, திராவிடத்துக்குள் தான் தமிழும் அடக்கம் சொல்லும்போது அப்ப தமிழ் தேசிய எங்களுடைய அடையாளத்தை காப்பாற்றணும்ல, நாங்க ஏன் உங்களுக்கு கீழே இருக்கணும். ஸோ இவர் ஒரு புதிய பாதை அமைக்கிறாரு, புதிய பாதை அமைக்க. இப்போ இதே தான் தேசிய அரசியல். இப்போ ஒரு இந்து ராஷ்டிரான்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தான் இந்து ராஷ்டிரம் சொல்லிட்டோமே எல்லாரையும், அப்புறம் நீங்க புதுசா திராவிட அரசியல் சொல்றீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. ஸோ இதெல்லாமே ஒரு ஐடியாலஜிக்கல் கான்ஃபிளிக்ட் தான் எல்லாமே. அவங்களுடைய தனித்தன்மையை நான் ஏற்கனவே ரோடு போட்டு அந்த ரோட்டை பத்திரமா பார்த்துக்கணுங்கிறதுக்காக செய்யப்படுகிற விஷயம் தான் ஆக்சுவலா. இதுல வந்து இவங்க கொடுக்குற விளக்கம் எப்படி இருக்குன்னா, பெரியாரை நீங்க போய் படிச்சுக்குங்க, நீங்களே போய் படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றதுதான் இருக்கு. சரிதானே அது? இல்லை நீங்க வந்து பெரியார் அம்பேத்கர் அளவுக்கு பெரியாருடைய எல்லாருடைய படைப்புகளோ எழுத்துக்களோ டாக்குமெண்ட் ஆகப்படவில்லை. ஓகே, அம்பேத்கருடைய அவருடைய வெர்ஷன் வந்து அவருடைய பேச்சுகள் மட்டும் ஒரு 36 வால்யூமா போட்டு வந்திருக்கு. அரசாங்கமே வெளியிட்டு மகாராஷ்டிரா அரசாங்கம் எல்லா மொழிகளிலும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு, எல்லா இதுலயும் இருக்கு. நீங்க ஃப்ரீ காப்பீஸை பார்க்கலாம், நிறைய கிடைக்குது. அதை வைத்து பல விவாதங்கள் நடக்குது, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துலேயும் பல எலைட் குரூப்புகள்லாம் நடத்தி பண்ணுறாங்க. இது போன்ற ஒரு டிஸ்கஷன் பெரியார் நடக்குதான்னா இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து பெரியாருடைய பேச்சுகள் அனைத்துமே கிடைக்கல. இங்கே வந்து ஐயா வீரமணி கிட்ட தான் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மையா? அது உண்மைதான். அது வந்து இதை வந்து தேசிய உடைமை ஆக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் வந்து அது வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க சில விஷயங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் போனீங்கன்னா சென்னை புத்தக கண்காட்சியில் பெரியார் படைப்புகளுக்கு ஒரு பெரிய வரவேற்பு உண்டு, பெரிய டிமாண்டு. இன்ஃபேக்ட் அண்ணாவுடைய பேச்சுகள், அண்ணாவுடைய புத்தகம் சம்பந்தம், கலைஞருடைய பேச்சுகள், வேறு எந்த தமிழ்நாட்டில் உள்ள எந்த அரசியல் கட்சிகள் தலைவர்கள் தொடர்பான புத்தகங்களை விட பெரியாருடைய புத்தகங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. எல்லாம் அக்ராஸ் த ஏஜ் எல்லாம் வாங்கி படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கும்போது அவங்களுடைய எழுத்தை வந்து இன்னும் நம்ம வெளிப்படையாக கொண்டு வரலாம். நான் என்ன சொல்கிறேன், அந்த படைப்பு வடிவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வடிவத்தையே மாற்றி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காந்தி ஹரிஜன் நிறைய எழுதியிருக்கார், கலைஞர் நிறைய எழுதியிருக்கார். இருந்தாலும் அடுத்த தலைமுறை போனால் நீங்கள் கொஞ்சம் மாற்றி தான் எழுதணும். நீங்கள் கொஞ்சம் அதை எளிமைப்படுத்தி அந்த வடிவத்தை மாற்றி ஒரு பேச்சு தமிழில் எழுதியாகணும். அந்த வடிவத்தை மாற்றி எழுதி கொண்டு போகணும். அந்த பணியை திராவிட இயக்கம் செய்தான்னா இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே அரசியலுக்கு தான் பயன்படுத்திக்கிறாங்க.
அது அரசியலுக்கு தான் பயன்படுத்துறாங்க. இன்றைக்கும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி பாஜகவோட கூட்டணிக்காக அப்படிங்கிற மாதிரி அரசியலை தான் கொண்டு போகிற முடியாது. அவர் கேட்குற கேள்வி ஆமாங்க நீங்கள் கேட்டிங்களே விளக்கம், இந்த கேள்விக்கு நாங்களே நாளைக்கும் முழுமையாக இது சம்பந்தமாக பெரியார் பேசின எல்லா விஷயங்களும் அவர் 2-3 முறை இது சம்மந்தமாக பேசியிருக்காரு. இந்த உறவுகள், இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பற்றி 2-3 முறை பேசியிருக்கார். அவருடைய இறந்து போகிறதுக்கு 7 நாளுக்கு முன்னாடி கும்பகோணத்தில் நடந்த மீட்டிங்கில் கூட பேசி, அதுவும் சோஷியல் மீடியாவில் எல்லாம் இருக்குது, பல இடங்களில் பேசியிருக்காரு. எல்லாத்தையும் நாங்கள் தொகுத்து தருவோங்கிற மாதிரியான ஒரு உறுதியை தராங்கன்னா இல்லை. அவங்க என்ன திரும்ப திரும்ப அபியூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பாஜகவுக்கு போகிறீங்க, கூட்டணிக்கு போகிறீங்கன்னு ஒரு அரசியலாக தான் கொண்டு போகிறாங்க. இது வந்து கொள்கை ரீதியாக கருத்தாக ஒரு விவாதங்களாக கொண்டு போக வேண்டிய விஷயம் ஆக்சுவலாக அது. அப்போ ஒரு கேள்வி எழுதலை, இப்போ எல்லாவற்றிற்குமே நீங்கள் வந்து பெரியார் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது பெரியாரை கொண்டாடுற தப்பே கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. பெரியார் ஒரு பெரிய விருந்து. நம்ம வந்து அதில் வந்து அதை ஒதுக்கி விட்டு இருக்க முடியாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நம்ம எடுத்து பேசிட்டு போகலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக கொண்டாடுகிற மனநிலை இப்போ தான் வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள திமுக அது செய்ததே கிடையாது. மன்னா காலத்திலே பெரியாரை பலவிதமான விமர்சனங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களே பெரியார் அவர்களை வாடகை வாயின்னு விமர்சனம் பண்ண ஒரு முரசொலி கட்டுரை கூட இப்போ போடுறாங்க இருக்குது. என்னாலும் கலைஞர் இருந்தபோது பெரியாரை வந்து முன்னிலைப்படுத்தினது கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன். உடனே அவங்க ஐயோ பெரியாரை இழுத்தடி அப்படிலாம் கிடையாது. அண்ணாவை முன்னிலைப்படுத்தின அளவு பெரியாரை முன்னிலைப்படுத்தவில்லை. பெரியார் மீது மரியாதை இருந்தது. ஆனால் அதில் ஒரு சிக்கல், சங்கடங்கள் இருந்தது. அதை வந்து கலைஞர் புரிந்து கொண்டார். இப்போ நீங்கள் ஏன் அம்பேத்கரையும் பெரியாரையும் நம்ம வந்து அம்பேத்கரை கொண்டாடுகிற இடங்களில் பெரியார் கொண்டாடப்படலைன்னா அந்த கடவுள் எதிர்ப்புங்கிறது தான் ஒரு நெடுலாக இருக்குது. இப்போ ஏன் பாஜக வந்து அப்படியே அம்பேத்கரை வெகுந்தோதி அப்படியே கொண்டாடுறாங்கன்னா, அவர் வந்து கடவுள் எதிர்ப்பை பற்றி அவர் வந்து அதை அழுத்தமாக சொல்லலை. அது இந்தியாவுடைய இந்த பண்பாடே அப்படி தான் இருக்குது, எல்லாருமே மத ரீதியாக இருக்காங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்து அப்படியே கடந்து போகிறாரு. ஆனால் பெரியார் ரொம்ப காட்டமாக ஒரு கடவுள் எதிர்ப்பு, கடவுளே இல்லை, கோடாரை வச்சு உடைக்கிற மாதிரி பண்ணுறாரு அவர். அது கூட அடிப்படை என்னென்ன, நீங்கள் பெரியாரோடைய அறிவில் சாதி ஒழிப்பு தான் அடிப்படை. ஆமாம், அதுலேருந்து தான் ஒரு கடவுள் மறுப்புக்கே போகிறாரு. சாதி ஒழிப்புக்காக தடையாக இருக்காது. பார்ப்பன அடி, பார்ப்பனுக்கு யார் கொடுக்குறா, கடவுளா, கடவுள் இல்லை. ஸோ அதோடைய நீச்சி தான் அவர் அடிப்படை தான். அந்த அடிப்படை அம்சத்தை நம்ம விட்டுட்டோம். அதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள் மத்தின ஒரு கவனம் வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த பேக் டு பெவிலியன் மாரி இந்த சாதி ஒழிப்பு பற்றின விஷயங்களை அது பரவாயில்ல பேசுங்க. அதெல்லாம் பேசுனா தமிழ் தேசியம்னா எல்லா கொள்கை சார்ந்த கட்சிகளுமே அதை வந்து கொண்டாட தான் போகிறாங்க. ஸோ இந்த சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இந்த அரசியல் இந்த அன்றாட அரசியலுக்காக அதை பயன்படுத்தி விட்டாங்கிறது தான். இல்லை, 2 பார்வை இருக்குல்ல சார். இப்போது ஒன்று, சீமான் அவர்கள் பெரியார் மேட்டரை தொடாமல் கடந்து போயிருக்கலாம். கடந்து போயிருந்தாருன்னா அவருக்கு பிரச்சனையே கிடையாது, அதை பற்றி பேசப்பட பொருளாக மாறி இருக்காது, தேவையான எதிர்ப்புகள் வந்திருக்காது. இன்னைக்கு என்னதான் அவர் லைம்லைட்ல இருந்தாலுமே இது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக தானே மாறுது. இது மக்கள் மத்தியில் திமுகவை இப்போ எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தோம், என்னன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக மேட்டர் தொடராக பேசிக்கிட்டு இருந்தோம், முற்று முழுதுமாக மாறி வேற ஒரு பக்கம் இப்போ டிபேட் நடந்துகிட்டு இருக்குல்ல, இது ஆரோக்கியமான அரசியல் நினைக்கிறீங்களா? இது வந்து நான் நிச்சயமாக அது ஆரோக்கியமான அரசியல் நான் சொல்லலை. ஆனால் இது யாருக்கெல்லாம் ஒரு ஷாக் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு 50 வயது 60 வயது கடந்தவர்களுக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு சீக்வன்ஸாக ஒரு லீனியராக அரசியல் பேசி வந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு, என்ன இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஷாக் இருக்கும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து 52% வந்து இளைய தலைமுறையுடைய ஆதிக்கம் தான் இருக்குங்க. அதாவது நீங்கள் அடுத்த வரப்போகிற தேர்தலில் வாக்காளர்களில் அதிகமான ஒரு செல்வாக்கு செலுத்த போகிறது இளைஞர்கள் தான். தமிழ்நாடு அரசியல் 2026 இல்லை. ஆமாம், தமிழ்நாடு நீங்கள் 30 வயது குறைவானவர்கள் அவங்களுடைய சிந்தனை என்ன, அவங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ அவங்க மத்தியில் அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு வந்து பெரியார் அம்பேத்கர்லாம் வந்து அவங்க மேலே நல்ல மதிப்பு இருக்குது. ஆனால் அவங்க கேட்குற கேள்விகள்லாம் என்ன இருக்குன்னா, முழுமையாக படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களால நினைச்சேன் நாங்கள் எங்கள் காலத்தில் நம்ம காலத்தில் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி படிக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி தொட்டால் வந்துடுது இல்லை, டிஜிட்டல் புக்காக இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ அவங்க வந்து இன்னும் அந்த இவங்க செய்யாததை என்ன இவர் செஞ்சார், இவர் என்ன செஞ்சார்னு ஏகப்பட்ட கேள்விலாம் கேட்டுறாங்க. இது ஒரு ChatGPT தலைமுறை. ஆக்சுவலாக இந்த தலைமுறை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும்னா நிறைய ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு தான் அவர் சீமான் குரல் எடுப்புறாரு. இப்போ நீங்கள் சீமானுடைய குரலுங்கிறது 30 வயது குறைந்த அந்த இளைய தலைமுறையோட குரல். அது அவர் நீங்கள் பெரியார் மட்டும் பேசுகிறீங்களே, எங்கள் வஉசியை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ தலைவர்கள் ஏன் அவங்களை இரிட்டேட் பண்ணுறீங்கிற மாதிரி ஒரு டேக் போது இல்லை, அதை கொண்டாடுறாங்க இளைய தலைமுறை. கரெக்டு தானே? பெரியார் மட்டுமா இருந்தார், ஏன் அண்ணாவை பற்றி பேசுங்க, சம்பத்துன்னு ஒருத்தர் இருந்தார், அவரை ஏன் கட்டம் கட்டினீங்க, அவரை பற்றியும் பேசுங்க, எவ்வளோ 50 தலைவர்கள் இருந்தாங்க திமுகவில், அவங்கள பற்றிலாம் பேசுங்களேன் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. உண்மையிலே சரி, திராவிடம் பற்றி ஒரு தீவிரமாக படிக்கக்கூடிய இடங்களில் கூட இந்த கேள்வி எழுது. ஸோ 50 தலைவர்கள் பற்றி ஏதாவது புத்தகம் இருக்கா, அவங்கள பற்றின விஷுவல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஸோ இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்கல்ல. ஸோ இதெல்லாம் தான் ஒரு கேள்வி வருது. எல்லா தலைவரையும் கொண்டாடுங்க. ஏன் ஒரு சீமான் நீங்கள் குறை சொல்கிறதுக்கு அது இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு தலைவர்களுடைய பிறந்த நாளே கொண்டாடுறாரு. அவர் கடந்த பாரதியார்ல இருந்து எல்லாரையும் அது வந்து அது எந்த ஜாதி மதம் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் சிக்காமல் பொதுவாக எல்லாரும் தமிழ்நாட்டில் முக்கியமான ஆளுமைகள்
எல்லாவற்றிற்கும் அவர் பிறந்தநாள் அன்றைக்கு ஒரு படத்தை திறந்து வைத்து ஒரு உரையாற்றுறார், அதெல்லாம் இருக்காது. இதை வேற யாராவது செய்யறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிடும். இன்னைக்கு கூட விஜய் பண்ணிட்டு தானே இருக்கிறார். அதெல்லாம் விஜய் பண்றாரு, இப்போ புதுசாக தான் வந்திருக்காரு. அது கூட அவர் போட்டோ எடுத்து அவரு கொள்கை வழிகாட்டிகள் மட்டும்தான் பண்றாரு. கிட்டத்தட்ட அது சீமானுடைய இன்ஸ்பிரேஷன் தான். ஆக்சுவலா வாக்கரசியல்ல சீமான் இருக்கிறார். இஸ் நாட் அ ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு மாதிரி வச்சுட்டு ஒன்றும் இயங்கல. தேர்தல் அரசியல் இருக்கிறதுனால வாக்கரசியல் இருக்கும்போது சமரசங்களை வந்து பண்ணிதான் ஆகணும். அப்போ இது வாக்கரசியலுக்குள்ள வரும்போது இன்னைக்கு இருக்கிற மற்ற கட்சிகள்ல ஒன்லி பிஜேபி மட்டும்தான் ஆன்டி பெரியார் மோட்ல ரொம்ப தீவிரமா பேசக்கூடிய தகுதி, அதாவது என்னன்னா அவங்களோட மைண்ட் செட்ல தான் இருக்குது பெருசா. ஆனா வெளியில ரொம்ப அக்ரஸிவா பேச வராங்க, பட் பேசுவாங்க. அதே டோனை சீமான் எடுக்கிறார் அப்படின்னா வெகுஜன மக்கள் மத்தியில இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணுதான்ற ஒரு தோற்றம் வராதா? தோற்றம் வரும். அது எப்படி இந்த இஷ்யூல வரும். ஆனா அடுத்த ஒரு விஷயம் பேசும்போது அது வந்து தெளிவாயிடும். இல்ல நான் கேக்குறது ஒரே ஒரு கேள்வி தான் சார், நான் கொஞ்சம் கூர்மைப்படுத்திடுறேன். ஒரே நேரத்துல ஆரிய பாஜக பார்ப்பன எதிர்ப்பையும் ஒரே நேரத்துல திராவிட எதிர்ப்பையும் பேசுவது சிக்கலான பாதையா இல்லையா? இல்ல அது சிக்கலான பாதை தான். ஆனா அந்த பாதையில நான் மட்டும்தான் இருக்கேன், அது ரொம்ப யூனிக்கான பாதை, நான் மட்டும் தான் இருக்கேன், வேற யாரும் செய்ய முடியாது அப்படிங்கும்போது நான் செய்யறேன் அப்படிங்கிறாரு. அது ஒரு தனி ஸ்பெஷலா நினைச்சுக்கிறாரு. நீங்க பாருங்களேன், அந்த பாதையில வேற யாராவது இருந்தாங்கன்னா இவரை விட சிறப்பா செயல்பட்டாங்கன்னா என்ன சொல்லலாம், ஏங்க அந்த பாதை அதை பாருங்க அவர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அந்த பாதை பிடித்திருக்கு, நான் அதில் தான் போறேங்கிறாரு. 2009 அந்த பாதையில தான் இருக்காரு, விலகவே இல்லை. இதில் விமர்சனங்கள் வரதான் செய்யும். இப்போ நீங்கள் நாளைக்கு பாஜக அடியாளுங்கிற அளவு கொண்டு போவாங்க. நாளைக்கு ஒரு விஷயத்தில் பாஜக எதிரான நிலைப்பாடு எடுக்கும்போது அந்த விமர்சனங்கள் அடிபட்டு போயிடும். அவர் ரொம்ப பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது ரொம்ப க்ளீனாக இருக்காரு. நான் இருபெரும் திராவிட கட்சியில் எதிராக இருப்பேன், இருபெரும் தேசிய கட்சியில் எதிராக இருப்பேன், என்னாலும் மற்றவங்கள கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்கிறாருல்ல. ஸோ அந்த தளம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இவங்களை விமர்சனம் பண்ணுறது அப்படிதான் இருக்க வழி. யாருக்கும் ஆதரவு நிலையாகிறது, யாரையும் ஆதரித்து பேசினதா நான் பார்க்கவே இல்லை. எல்லாரையும் விமர்சனம் நோக்கில் தான் போகிறார் சீமான். யாரையும் ஆதரித்த மாதிரி தெரியல. எல்லாரையும் விமர்சனம் பண்ணும்போது அந்த பார்ட்டிக்கு ஆப்போசிட் இருக்கவங்க நமக்கு ஏற்ற மாதிரி பேசியிருக்காருன்னு நினச்சி கொண்டாடுவாங்க. அது கொண்டாட செய்வாங்க. ஏன்னா பெரியார் எதிர்ப்பை பற்றி பேசும்போது பாஜகவும் தரப்பு வரும், இதே வேறு விஷயங்களை பேசும்போது வேற ஒரு தரப்பு வந்து இது பண்ணும். ஸோ இந்த இடத்துல நின்று அவர் அரசியல் பேசுறதுனால அவருக்கு அந்த தெளிவு அவர் இருக்கு. ஆனால் இது தேர்தல் அரசியலில் எடுபடாது. தேர்தல் வந்து ஒரு லாபமா நஷ்டமா? இது தேர்தல் அரசியலில் எந்த கை கொடுக்காது. ஒரு சலசலப்புகளை ஏற்படுத்தி இவருடைய சர்வைவலுக்காக, தன்னுடைய இருப்பை காப்பாற்றி கொள்வதற்காக இருக்கும். நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை. நஷ்டமும் இல்லை, லாபம் இல்லை. ஆனால் நீங்கள் தேர்தலில் வந்து தேர்தல் அரசியலில் ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு கூட்டணியை அமைத்தோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் ஒரு செயல் திட்டங்கள்லாம் வகுத்து ஏதாவது நமக்கு ஒரு 4 எம்எல்ஏவாவது சட்டமன்றத்தில் வேணும் அப்படிங்கிற ஒரு பாதை என்னன்னா அப்போ வந்து இந்த காம்ப்ரமைஸ் பண்ணுவார். அப்போ தான் பண்ணுவார். ஆனால் இன்றைய அளவில் வரைக்கும் அந்த மாதிரியான அந்த காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவுக்கு சீமான் ரெடியான மாதிரி தெரியல. நமக்கு தேவையில்லை. நம்ம 4 எம்எல்ஏ போய் அவ்வளோ அமைச்சு என்ன பண்ண போகிறோம், 40 எம்எல்ஏ அமைச்சா விட என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குல்ல, அந்த தெளிவு அவர்கிட்ட இருக்குது. நமக்கான உயரம் இதுதான், அகலம். நமக்கான உயரம் நம்ம களத்தில் இருப்போம். நமக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு இடங்களிலும் நமக்கான பேர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருல்ல. இதுதான் நான் வந்து ஆரோக்கியமான விஷயமா நினைக்கிறேன். என்னுடைய உயரம் இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டு களத்தில் களமாடுவது சரி. கண்மூடித்தனமான தைரியமா தெரியலையா உங்களுக்கு? இல்ல நீங்க இப்ப நீங்க இதே ஸ்கேலை வந்து நீங்க விஜய்க்கு பொருத்தி பாருங்களேன். ஸோ விஜய் வந்து அவருக்கு இன்னும் டெஸ்டட் இன்னும் பண்ணவே இல்லை. இப்போ அவர் வந்து இதை தாண்டி யோசிக்கிறார்ல. ஒரு குறைந்தபட்சம் நான் அடுத்த ஒரு சீமானா வரணும்னு தான் எதிர்பார்க்க முடியா. அவர் வந்து நான் விஜயகாந்த் ஆகணும், எம்ஜிஆர் ஆகணும்னு நினைக்கிறார்ல. அப்போ அதுக்கான பேஸ்மெண்ட் எங்கே, அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஸோ இப்போ நான் வந்து 8 கட்சியில் இருக்கும்போது நான் என்னுடைய கட்சியாக ஒன்று எல்லா தொகுதியிலும் இருக்கும் அப்படிங்கிற குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டம் மாதிரி அது சீமான் போய் நிற்கிற காலத்தில் தேர்தல் வெற்றிங்கும் போது அது வேறு விஷயம். அது கைகூடும் கைகூடாத விஷயம். அந்த சித்தாந்த ரீதியாக அந்த கேள்வி நீ கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கேள்வி கேட்டால் இஷ்யூஸை பிரச்சனைகளை கேள்வி கேட்டால் அது இந்த சித்தாந்தத்துக்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி உங்களை பிராண்ட் பண்ணி தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா ரீசெண்டாக அவரோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணிட்டு வந்தார். அதன் பிறகு சங்கினா நண்பன்னு கூட அர்த்தம் இருக்குலாம் சொன்னார். அப்படின்னும் போது கண்டினியூஸாக அவருடைய நிலைப்பாடுகள் பேச்சு அப்படிங்கிறது அவங்க பக்கம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாரோன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கல. இல்லை நான் வந்து அவருடைய ஆக்டிவிட்டீஸ் வச்சு இதெல்லாம் ஒரு பூசலாம் காரணம். ஓகே, அது தப்பு இல்லைன்னு கூட நான் சொல்லுவேன். நான் ஏன்னா பூசுங்கன்றீங்க என்ன பேசி, ஏன்னா அந்த தரப்புல இருந்து ஒரு ஆள் அவருக்கு ஒரு ஆதரவு தளம் வரட்டும். அதாவது நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் போனீங்கன்னா திமுகவை நீங்க நல்லா தெரிஞ்சதுதான். நம்ம தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது திமுகவில் என்ன பேர் இருப்பாங்கன்னா
பாஜக ஆதரவானவர் இன்னைக்கு திமுக இருப்பாங்க. உண்மைதான், ஒத்துக்கிறேன். அண்ணா திமுகல பாஜக ஆதரவான இருப்பாங்க, பாஜக கூட்டணி வேண்டாம் வேணாம்னு சொல்றவங்க இருப்பாங்க, பிஜேபி கூட திமுக விரும்புறவங்க இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். இதே இப்போ வந்துட்டு இருக்க புது பிளேயர் விஜய் கட்சியிலே இப்படி ஆள் இருக்குது. விஜய் கட்சியிலேயே திமுக செயல்படுறவங்க, அண்ணா திமுக எல்லாம் இருக்காங்க. சரி, இப்போ சீமானுடைய கட்சி மட்டும் என்ன அங்கேயும் இருக்கட்டுமே. பாஜக ஆதரவாளர்கள் சீமானுடைய தம்பிகள் சில பேர் பாஜக ஆதரவு வந்துட்டு போட்டோம், எதிர்ப்பாளர் வந்துட்டு போட்டோம். இந்த கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி வளரணும்னா இது தேவைதான். இந்த சாயம் பூச வளரும்ன்றீங்க, இதனால இது வளரும். இந்த சாயம் பூசுவாங்க, அந்த சாயம் படாமல் வேற அடுத்த இடத்த பண்ணும்போது இதெல்லாம் அடிபட்டு போயிடும். ஸோ இன்னைக்கு அவருடைய, அதாவது நீங்கள் அரசியலில் நீங்கள் உங்களுடைய இருப்பை தக்க வைப்பதே பெரிய விஷயம் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எல்லாமே நம்ம இந்த அரசியல் எப்படி பார்க்கணும், எல்லாமே தேர்தல் அரசியலோட நோட்டு தான் பார்க்குறாங்க. ஆமாம், இங்கே இவர் நிற்பாரா, ஈரோடு கிழக்கில் நிற்பாங்களா, என்ன அவர் 5% எடுப்பாரா, இந்த பர்சன்டேஜ் கணக்கு, இந்த ஓட்டு கணக்கு, இந்த கணக்கு எல்லாமே தான் போட்டு தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது நான் வந்து நிற்பேன், 10 வருஷத்துக்கு நான் இருப்பேன் ஒரு ஆளாக, பேசுறதுக்கு நான் ஒரு ஆளாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல. இது வேறு எந்த கட்சி, எல்லா கட்சியிலுமே தேர்தலை நோக்கி தான் சிந்திக்கிறாங்க. இவர் தேர்தலில் நீங்கள் ஓட்டு போட்டால் போடு, இல்லைன்னா போராட்டி போ அப்படின்னு நான் இருப்பேன், நான் கேள்வி கேட்குறேன். இந்த கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல அது ரொம்ப பரிதாபமான நிலைமை. ஏன்னா நான் வந்து 91-96 காலகட்டத்தை பார்த்துருக்கேன். ரொம்ப கடுமையான ஜெயலலிதா எதிர்ப்பு இருந்தது. எல்லா மீடியாவும் ஊடகங்களும் எழுதினாங்க. ஆனால் அதை வந்து எந்த விதமான அப்போஸும் பண்ணல ஆளுங்கட்சி. ஏன்னா நீங்கள் அப்போ எழுதின இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ சுதந்திரம் கிடைச்சிருக்கா பத்திரிகைகளுக்கு அப்படின்னு கூட நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய இதெல்லாம் பெரிய சரிவு. இப்போ இன்னைக்கு வந்து அதை மாதிரியான விஷயங்களை எழுதவே முடியாது. எங்கேயுமே இப்ப தலைகீழா மாறி எந்த ஊடகங்களுமே எங்கேயுமே எழுத முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது யாராவது ஒரு மனுஷன் கேள்வி தானே கேட்குறாரு, கேட்கறதுக்கு கூட அது இடம் இல்லாமல் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் கேட்குற தொனி ஆனால் ஏற்கும்படி இருக்கா? இல்லை, தொனி ஏற்க முடியாது. அது வந்து நான் அதில் நிச்சயமாக நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா அந்த ரொம்ப ஹார்ஷாக பேசுறது இதெல்லாம் வந்து, ஏன்னா பெரும்பாலான மக்கள் வந்து ரொம்ப சாஃப்டான ஆட்கள் தான். நீங்கள் ரொம்ப தீவிரமான அரசியல் பேசுகிறவங்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு பாமரர்கள் இல்லாமல் தீவிரமாலாம் பேசி அப்படிலாம் உணர்வுபூர்வமாக கிடையாது. இயல்பா டீ கடை வாசலும் இயல்பாக பேசி ஒரு மனக்குறையாக ஆதங்கமாக கவலையாக தான் பேசுவாங்க ஒழிய இவனை அடிக்கணும் இவங்க சரியில்லை அப்படிலாம் தடாலடியாக யாரும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரியான 90% மக்களுக்கு அந்த மாதிரி இல்லை. ரொம்ப அரசியலில் அரசியலில் ஊறி திளைத்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இந்த மாதிரி தடாலடி அரசியலே பேச மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து சீமான் மட்டும் இல்லை, வேறு யாராவது வந்து ஒரு தடாலியாக பேசினா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும். என்ன இப்படி பேசிட்டாரு அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு சாஃப்ட் ஒன் எடுக்க தான் ஆகணும். ஒரு கட்டத்தில் ஒரு சாஃப்ட் ஒன் எடுப்பாதான் ஒரு அணுகுமுறையை மாற்றிக்கணும். அணுகுமுறையை மாற்றி ஒரு அந்த வார்த்தைகளில் வந்து சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் சரி பண்ணி அதெல்லாம் அவர் பேசக்கூடிய அந்த கான்டெக்ஸ்ட், அது என்ன சொல்ல வரார், அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அவர் வார்த்தைகளில் வந்து தெளிச்சு போட்டால் கூட அவர் என்ன சொல்ல, இதெல்லாம் கேள்விக்குள்ளாக்குங்கிறாரு. இப்போ பெரியார் பேச இந்த கேள்விக்குள்ளாக்குங்கன்னு சொல்கிறது அடிப்படையாக நான் தான் புரிஞ்சுக்கிறேன். அந்த டிகோட் பண்ணால் அதை இதெல்லாம் கேள்விக்குள்ளாக்குங்க. வஉசி பெரியாரை பற்றி வஉசியை பற்றி பேசுங்க, வஉசியோட விபூதியை ஏன் அழிக்கிறீங்க, அவரை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிங்க. வல்லாரை பற்றி பேசுங்க, இவங்களை எல்லாரையும் பற்றி பேசுங்க, ஏன் இவரை பற்றி பேசி மற்றவங்களெலாம் எதிர்நிலையில் கொண்டு நிறுத்துறீங்க அப்படி கேட்குறாருல. இதோடைய டோனோட அடினாவது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அவர் எதனால காரணம் அதெல்லாம் நீங்கள் அப்படிலாம் லாஜிக்காக எடுத்துகிட்டு போங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் அவர் அதோடைய எசன்ஸு, அவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிற இந்த கான்டெக்ஸ்ட்டு என்னை போல எந்த இதுவும் அந்த நிலைப்பாடுகளில் கொள்கையில் பெரிய ஆர்வம் இல்லாத பாமரனா பேசுகிறாருப்பா அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து அதை புரிஞ்சிக்க முடியுது. பலவிதமான கருத்துக்களும் ரொம்ப எளிமையாக ஆழமாக பதில் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.